தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை யூடியூப் ஸ்டுடியோவில் லிங்க் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்று பார்ப்போம். நம்ம எல்லாரும் சேனலை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபோன் நம்பரு எந்த டீட்டெயிலுமே கொடுக்க முடியாது. அதனால் யாருக்கும் கிடைக்காது. அதனால் லிங்க் பண்ணுற ஆப்ஷனை யூடியூப் சேனல் மட்டும் உங்களுக்கு கொடுக்குது. அது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை யூடியூப் லிங்க்கில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் நம்மளுடைய வீடியோவில் வந்து பார்த்துற மெத்தடை இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸான ஃபேஸ்புக்கு அப்ளிகேஷனில் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் லிங்க் எடுக்கலாம் பார்த்தா லிங்க் வராது. அதுக்கு தான் இந்த மெத்தடு. கூகுள் க்ரோமில் போய்ட்டு facebook.com போட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கூகுள் க்ரோமில் போய்ட்டு சர்ச் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் லிங்க் வந்திருக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அதை ஷேர் பண்ணிங்கன்னா லிங்க் காப்பி ஆயிரும். ஒரு யூடியூப் ஸ்டுடியோவில் போய் சேனல் லிங்கை கிளிக் பண்ணோன்னா பென்சில் சிம்பிள் வரும். அதில் லிங்க் பேஸ்ட் பண்ணுற ஆப்ஷனில் ப்ளஸ் சிம்பிள் வரும். அதில் போய்ட்டு யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கொடுத்தீங்கன்னா லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணுற லிங்க்கு. அதுபோக நம்ம யூடியூப்பில் பழைய சேனல் வச்சுருந்தோம்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஆப்ஷன். இதை நம்ம யூடியூப் சேனலில் போனீங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும். இது அடுத்த பர்சன் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை எல்லா யூடியூபரும் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் அந்த மெத்தட்.